இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 6 மார்ச் 2025 வியாழக்கிழமை முதல் 12 மார்ச் 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது ரிஷப ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் சனி, மீன ராசியில் புதன், வக்ரநிலையில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு 2ஆம் இடம் ரொம்ப வலுவாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக அந்த பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு காணப்படும். குடும்பத்தில் நிறைய மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. அது மாதிரி தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில், ஏன்னா நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க தொழில் ஸ்தானத்தை. சந்திரன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார். அப்போ நிச்சயமாக தொழிலில் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம், ஒரு காலம் நமக்கு கணிந்திருக்கிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். புது உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தது, மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சந்திரன் ஆட்சியாக அமர்வது ரொம்ப சிறப்பு. ஸோ நம்ம நார்மல் படிப்பாக இருந்தாலும் சரி, மேற்படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமாக அந்த நேரமானது நமக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். பல வகையிலும் பலவிதமான முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது. திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குது. ராசி பலம், 5ஆம் இடம் பலம், 9ஆம் இடம் பலம்ங்கும் போது ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் பரிபூரணமாக கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே காணப்படும். சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் கூட நமக்கு விலகும். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சனி இருக்காங்க. அது மாதிரி தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திரனும் பார்த்துடுறார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அற்புதம். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்மளுடைய ஒரு தொழிலுக்கு. நம்மளுடைய கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு, நீங்கள் இப்போது சிலர் இந்த உத்தியோகம் மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய உத்தியோகம் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. தினசரி பைரவ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நிதானமாக கவனமாக பார்த்து ஒரு திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்பவே நமக்கு சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். அது மாதிரி குழந்தைகளுடைய ஒரு சப்போர்ட், குடும்பத்தாருடைய ஒரு சப்போர்ட், அது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. ராசியில் சந்திரமங்கள யோகம் நமக்கு உண்டாகிறது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு மூவ் பண்ணுவீங்க. ரொம்பவே ரிஸ்க் எடுக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக செய்யுங்க. தொழில் ஸ்தானம் ரொம்பவே வலிமையாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தொழில் சார்ந்து ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். பல வகையிலும் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். சில நேரங்களில் ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதாக மட்டும்தான் வாக்கு கொடுக்கும். அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி, எழுச்சி, முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிறோம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, காலகட்டம் தொடங்கும் போது நம்முடைய ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் மிகவும் ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பெரிய பாக்கியம், ரொம்ப நல்லா இருக்குது. அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கடுமையான பணிச்சுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக அணுகுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்றேன். கரெக்டாக வீட்டுக்கு கிளம்புவீங்க, அப்போவே இந்த வேலையை கொடுங்க, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு எனக்கு வந்து கேட்பான். அந்த மாதிரி இருக்கும் நிலைமை. ஸோ கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கவனமாக கையாளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்தை 2 கிரகங்கள், 3 கிரகங்கள் பார்த்துட்றாங்க, சந்திரனை சேர்த்து. 7ஆம் இடத்துல சூரியன், சனியினுடைய ஒரு சஞ்சாரம். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், குருவினுடைய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுதல்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக, உங்களுக்கு ஃபேவராக இந்த நேரத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நமக்கு நடக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தொழில் விரிவாக்கம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை நாம் எதிர்பார்க்கலாம்.
ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே, அதில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விடுபடும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம், பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களுக்கு கல்வியில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி மிகப்பெரிய சாதனைகள் நீங்கள் பண்ண போகிறீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் தொடர்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சகோதர சகோதரிலிருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அனைத்தும் ஏற்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாறுபாடுகள், நல்ல மாறுதல்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி 3ஆம் இடம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடக்கும். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சரி செய்யலாம், அதெல்லாம் பண்ணலாம். புது உத்தியோகம் தாராளமான முறையில் முயற்சி பண்ணலாம். இந்த நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி அல்லது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, டைம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நேரத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். யோகமான பலன்கள் கிடைக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போது சந்திராஷ்டமத்திலேயே நமக்கு தொடங்குறது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். 6ஆம் இடம் பலமாக இருக்குது, 8ஆம் இடம் பலமாக இருக்குது, 12ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். ரொம்ப பொறுமையாக நம்ம போனாலுமே நம்மள்ட்ட யாராவது வம்பிழுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. அதனால் எந்த ஒரு நேரத்திலும் பொறுமை, நிதானம், கவனம் என்பது அவசியம். ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சினா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. புதிய தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு முடிவெடுக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். டே அண்ட் நைட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு சம்பளம் கிடைக்காது, பேர் கிடைக்காது. அப்படி ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக பெண்களுக்கு மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகலாம். அப்போது ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஆராயாமல் முடிவெடுக்காதீங்க. ஆராயாமல் அதை பற்றி கருத்து தெரிவிக்காதீங்க. அவ்வளோதான். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ரொம்ப பொறுமையாக கவனமாக நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் இருக்கார். அப்புறம் சந்திராஷ்டமம் வர்றது. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுக்காதீங்க. அவசரமாக படபடன்னு அந்த மாதிரிலாம் முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள்.
முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தில் முடிவெடுக்கணுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் நடக்கும். தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத முன்கோபம் இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் முடிந்த வரை நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். தும்மு போய் கடன் எதுவும் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா, நான் இந்த கம்பெனிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கேயே கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. அது மாதிரி பணியிட மாற்றம், ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோடு சேரக்கூடிய ஒரு நேரம் கனிந்து வரப்போகிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் அதிகமாக தேவை. அந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்குவோம். பெண்களுக்கு எழுதணும்னா யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் போகிறீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்ள போகிறார். ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது நேரம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக என்ன தெரியுமாங்க, மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் அதெல்லாம் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த நேரத்தில் எடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பணியாளர்களுக்கும் உங்களுக்கும், இப்போது நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கீழே இருக்க வேலை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். புதிய பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கும் சுப்பீரியருக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக அந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். இந்த நேரமானது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமாக இந்த வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இதை விட ஒரு பெஸ்ட்டான பீரியட் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு அபிவிருத்தி எல்லாமே காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கார். 10 குடையவர் சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் உச்சமாக இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம். அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தனாலும் அந்த காரியத்தை ரொம்ப அழகாக திட்டமிட்டு தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. அதற்கான ஒரு நல்ல நேரமாக, நல்ல காலமாக இது அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரம் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக அற்புதமாக நடந்து முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு நேரம் இப்போ கணிஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாக அது மாதிரி இந்த நேரத்தில் இருந்தால் பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் தேவை. அவசரம் கூடாது, படபடப்பு கூடாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 4ஆம் இடம், இன்னொன்று 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள், நம்மலாம் ஒரு வீடு வாங்குவோமா மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஃபேவரான ஒரு பீரியட். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இந்த நேரத்தில் வாஸ்து பூஜை வருது. நம்ம 6ஆம் தேதி தொடங்குற அன்றைக்கி வாஸ்து பூஜை காலையில் 10 மணிலேருந்து 10:42 வரைக்கும் நல்ல நேரம். உங்களுக்கெல்லாம் வீடு அமையலாம் இந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க. ரொம்பவே நமக்கு சிறப்பாக அற்புதமாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். இந்த நேரம் எடுத்தோம்னா பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய சாதனை நீங்கள் படைக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நேரம் நமக்கு இந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.